Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேகாவிற்கு இந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி கிடையாது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிவகாசியில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்றைக்கு வியாபார நோக்கத்தோடு அரசியல் நுழைந்த ஒரு சிலரால் இந்த வெற்றியானது திசை மாறி போயிருக்கிறது. இது நிரந்தரமான வெற்றி என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. காரணம், கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் பலம், மக்கள் பலம் ஒரு பக்கம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இவைகளை வைத்து அரசியல் வெற்றியடைய முடியும் என்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் ஒரு பக்கம். ஆகவே நாம் பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பது நிரந்தரமானது அல்ல. நம்முடைய வெற்றி என்றைக்கும் நிலையானது. ஒவ்வொரு நேரங்களிலும் உலகத்திலே ஒரு சில மாற்றங்கள் இயற்கையால் ஏற்படும் அல்லது செயற்கையால் ஏற்படும். இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமானது மக்களுக்கான ஏமாற்றமாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று நீங்கள் யாரும் எண்ணவே வேண்டாம். அதிமுகவுக்கு உள்ள பலம் அப்படியே இருக்கிறது. அதிமுகவுக்கு இருக்கின்ற செல்வாக்கு அப்படியே இருக்கிறது. இது ஆபத்துக்கு அறிவு இல்லையா? இது நல்ல வெற்றியா? ஒரு வேட்பாளரை தெரிந்து மக்கள் வாக்களித்திருந்தால் அது வேட்பாளருக்கான வெற்றி, அந்த இயக்கத்துக்கான வெற்றி, அந்த கட்சிக்கான வெற்றி, அது உண்மையான வெற்றி. யாரும் தெரியாமல் ஒரு மாய உலகத்திலே சஞ்சரிக்கின்ற வெற்றியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறார்கள் இன்றைக்கு.